பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். சில நேரங்களில் எல்லா வாசல்களும் நமக்கு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படும். நம்ம என்ன முயற்சி செய்தாலும் அது நம்மளால செய்ய முடியாது. ஏன்னு நமக்கு காரணமும் தெரியாது, என்ன செய்யறது என்று தெரியவும் தெரியாது. நம்ம திகைத்து போய் நிற்போம். என்ன எதுக்காக இப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் நமக்கு பெரிதா இருக்கும். ஆனா சில வேளைகளை நம்ம யோசிக்கிறது என்ன தெரியுமா, எனக்கான எல்லா வழியும் அடைக்கப்பட்டுருச்சு, இப்ப நான் என்ன செய்ய போறேன், யார் இடத்துல போய் நான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திகச்சு போய் நிக்கிறேன். ஆனா ஒரு வசனத்தோடு கூட நம்ம ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அடைக்கப்பட்ட தோட்டம். ஏன் உன்னை சுத்தி அடைக்கப்படுகிறாங்க அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? ஏன் உன்னை சுத்தி எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு அடைப்பட்டிருக்கிறது தெரியுமா? நீ மனுஷனை தேடி போனா, மனுஷனை ஒரு நாள் நீ உயரும் போது, உனக்கு ஒரு நன்மை நடக்கும்போது நீ என்ன தெரியுமா சொல்லுவ? அந்த மனுஷங்க இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இவங்களால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு நீயும் சொல்லுவ. ஒரு காலத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா இவங்க நிலைமை என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. இந்த வார்த்தை வேண்டாம். நீ சபையில போய் நின்று எந்த மனுஷனும் எனக்கு உதவல, மனுஷனுடைய உதவி விருதா, கர்த்தர் தான் எனக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு நீ சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. தாவீது இப்படியா சொல்லுகிறான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த உலகத்துல எந்த மனுஷனுங்க உதவினாலும் பின்னாடி அது சொல்லி காட்டுவாங்க. இந்த பூமி, இந்த இன்மைக்குரியதான கதவுகள் உனக்கு அடைக்கப்பட்டுச்சுன்னா கவலையப்படாதீங்க, தேவன் உன்னை கையில் எடுப்பார். அப்பதான் வானத்துக்குரிய வாசல் உனக்காக திறக்கப்படும். திரளான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளுவ. அந்த வாசல் உனக்காக திறந்துடுச்சுன்னா மூடவே மூடப்படாது. ஏன் தெரியுமா? அது கர்த்தர். மனுஷன் கொஞ்சம் காட்டுவான், கொஞ்சமாக தான் காட்டுவான், அதுக்கே சொல்லி காட்டுவான். என்னாலதான் இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க, என்னாலதான் இன்னைக்கு அவங்க வாழ்றாங்க, என்னாலதான் அவங்களுக்கு வேலை கிடைச்சது, என்னாலதான் இன்னைக்கு அந்த வேலையில உயர்ந்து இருக்கிறாங்க, வசதியா வாழ்றாங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவான். அது வேண்டாம். நீ உயருவதற்கு நான் காரணமா இருக்கணும், நீ என்ன மட்டும்தான் சார்ந்து இருக்கணும், என்ன மட்டும்தான் அண்டி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் பூமியில இருக்கிற எல்லா கதவுகள் அடைக்கப்பட்டா உடனே பரலோக வாசல் உனக்காக திறக்கப்படுகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். நீ தோட்டம் அடைக்கப்படுதுன்னா ஏன் தெரியுமா? அந்த மரம் பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். மாடு பறவைகளை தடுக்க முடியாது, அது மேலேருந்து பறந்து வரும். ஆனா கீழே இருக்கிற ஆடு மாடு எதுவும் அந்த மரத்தையோ அந்த பூக்களையோ காய்களையோ யாரும் பறிச்சு விடாதபடிக்கு, சேதப்படுத்தாதபடிக்கு அதை சுத்தி என்ன பண்றாங்க? வேலி அடிச்சு அடைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ மிகுந்த பலனை கொடுக்க போகிறாய் என்பதுதான் அர்த்தம். எனவே எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதா, நீ கவலையப்படாத. உனக்கான ஒரு வாசல் திறக்க போகிறது, அதுதான் பரலோக வாசல். நீ அதை கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்றதுக்காக தான் கர்த்தர் இப்படி ஒரு வழியை திறக்கிறார். ஆகையினால நீ கர்த்தரிடத்துல போய் அவரை சார்ந்து கொள், அவரே உனக்கு சகலவற்றையும் வாய்க்க பண்ணுவார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறாராச்சா. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது அப்பா, அது நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறோம். நீர் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறீர் என்பதற்காக தான் இவ்வளவும் நடக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது ஒத்தாசை அனுப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.